இந்த சீரியலோட ப்ரமோல நம்ம குமரவேலு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த சமயம் அந்த பக்கமா வந்த பழனி, ஏண்டா குமாரே, ஏண்டா தேவையில்லாத வேலை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு கேக்குறாரு. எதுக்காகடா ராஜி அடிச்சேன்னு கேக்குறாரு. குமரவேலும், இங்க பாருங்க, எங்க குடும்ப விஷயத்துல நீங்க தலையிடாதீங்கன்னு சொல்றாரு. அதுக்கு பழனியும், என்னது உங்க குடும்ப விஷயமா? பழனியும் ரொம்ப கோவப்பட்டு, டேய் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லாதடா, முதல்ல நான் சொல்ல வரத நீ கேளுடான்னு சொல்றாரு. நீ மச்சான் அடிச்சிட்டேன்னு செந்திலும் கதிரும் உன் மேல ரொம்ப கோவத்துல இருக்காங்க. உன்னை ஏதாச்சும் பண்ணாலும் பண்ணிடுவாங்கடா. அதனால 2 நாள் நீ எங்கேயும் போகாம வீட்டுக்குள்ளே இருக்கிற வழியை பாருன்னு சொல்றாரு. அதுக்கு குமரவேலு நக்கலா சிரிச்சுக்கிட்டு, யாரு அந்த பால்வாடி பசங்களுக்காக நான் பயந்து 2 நாள் வீட்டுல இருக்கணுமா? அவனுங்களுக்கு எல்லாம் பயப்படுற ஆளு நான் கிடையாதுன்னு சொல்றாரு. பழனி கிட்ட, நீங்களே கதிருக்கோ செந்திலுக்கோ போன் பண்ணி இங்க வர சொல்லுங்க. காலையில அவங்க அப்பா என்கிட்ட அடி வாங்கினா, இப்ப வந்து பசங்க அடி வாங்கிட்டு போட்டோம், சீக்கிரம் போன் பண்ணுங்க சித்தப்பான்னு சொல்றாரு. அந்த சமயம் அந்த பக்கமா வந்த சரவண இதெல்லாம் கேட்டு ரொம்ப கோவமாயி குமரவேலு அடிச்சிடுறாரு. உனக்கு எவ்வளவு தைரியம் தான் எங்க அப்பா மேலேயே கை வைப்பேன்னு சொல்லி குமரவேலையும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் போட்டு அடிக்கிறாரு. பழனி எவ்வளவோ சமாதானப்படுத்தியும் இந்த சண்டையை தடுக்க முடியல. ஒரு கட்டத்துல குமரவேல் ரொம்ப கோவமாயி சரவணனை அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. உடனே பழனி கதிருக்கோ செந்திலுக்கோ போன் பண்ணி, டேய் சீக்கிரம் இங்க வாங்கடா, ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. நம்ம குமரவேலும் சரவணனும் சண்டை போட்டுக்கிறாங்க, சீக்கிரம் வாடான்னு கத்துறாரு. நம்ம கதிரும் செந்திலும் வந்து சண்டை நிறுத்துவாங்கன்னு பார்த்தா கடைசியில அவங்களும் சேர்ந்துக்கிட்டு குமரவேலுவும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸையும் போட்டு அடிக்கிறாங்க. அதுல குமரவேலுக்கு பயங்கரமான காயங்கள் ஏற்படுது. இதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனை நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளுக்கு நியூ லைன் சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.